வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட்டும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ அதிக வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஹைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? வர சப்ஸ்கிரைபரு ஓகே வீடியோ இருக்குது, அவங்களுக்கு தெரியும் இவங்க சப்ஸ்கிரைப் கவுண்ட்டாக ஹைட் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கேட்டகரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இவங்க சேனலை யாருமே சப்ஸ்கிரைபே நம்ம பண்ணலை, நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறத போயிடுவாங்க. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை பற்றி இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சம் டைப் ஆஃப் பீப்புள் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ சப்ஸ்கிரைபரே இல்லை, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே, உங்களோட விருப்பத்தைப்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கங்க. எப்படி நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் கவுண்ட்டை ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டோட அதாவது யூடியூப் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிக்கிங்க. யூடியூப் ஸ்டூடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வரும் ஆப்ஷன் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா, கீழே வந்து செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபீட்பேக் செக்ஷனுக்கும் மேலே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்வான்டேஜ் செட்டிங்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. அதில் அட்வான்ஸ்டு சேனல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேனல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை, சேனல் ரெக்கமெண்டேஷன் கீழே வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டூ நாட் டிஸ்பிளே சப்ஸ்கிரைபர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைபர் டு மை சேனல் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு ஒன் டைம் அந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த பேஜை கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் கொடுத்துங்க. கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் ஒன் டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களோட வேறொரு மொபைல் உங்கள் நண்பர் மொபைல்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆகிடும். ஓகே, இது மூலிமா தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். எண்டு ஸ்க்ரீன் ப்ராப்பராக ஒரு எண்டு ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணணும், எண்டு ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.